வணக்கம் நண்பர்களே. தமிழ்கோட் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிக்கிற அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, சம் பேசிக்ல ஒரு பூட்டிங் ப்ராசஸ். நம்ம ஒரு லினக்ஸ் ஒரு பூட்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் இன்டர்வியூல கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்கள் நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம பவர் ஆன் சர்வரை பண்ண உடனே நமக்கு பயாஸ் அஸ் யூஸ்வல் நம்ம விண்டோஸ் சர்வர் சொல்கிற மாதிரி பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் பயாஸ் அப்படிங்கிறது லோட் ஆகும். சரிங்களா? அந்த பயாஸ் எதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, மாஸ்டர் போர்ட் ரெக்கார்டு, அதாவது எம்பிஆர் ரெக்கார்டை அதை என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த எம்பிஆர் ரெக்கார்டு தான் நம்மகிட்ட அதில் இருக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா ட்ரப் அப்படிங்கிறது கிராண்ட் யூனிஃபைட் பூட் லோடர் அப்படி சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம ரோல் ப்ளே பண்ணுவோம். அதாவது நம்ம சர்வரை நீங்கள் உபுண்டு சர்வர் மற்ற விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா நீங்கள் ரெட் ஸ்டார்ட் பண்ணான்னு பார்க்கலாம். மேலே ட்ரப் 2.0 அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ ட்ரப்பை பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரப்பில் தான் நமக்கு கர்னல் எந்த கர்னலை எடுத்து ரன் பண்ணுறது. ஒரு லினக்ஸ் மிஷின் ஆர்டரில் பேசுது அப்படின்னா கர்னலை பேஸ் பண்ணி தான் நடக்கு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கர்னல் எந்த கர்னல் நம்ம கர்னல் வெர்ஷன் இருக்குது. 3.0 4.15 இந்த மாதிரி நிறைய வெர்ஷன் அப்டேட் ஆகிட்டு வருது. அந்த எந்த கர்னல் எடுத்து லோட் பண்ணணும் அப்படிங்கிறத யார் முடிவு பண்ணோம்னா ட்ரப்பு தான் முடிவு பண்ணும். கிராண்ட் யூனிஃபைட் பூட் லோடர் தான் முடிவு பண்ணும். இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இபிசிக்குள்ள டிஃபால்ட்டில் ட்ரப் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஓகே. தென் பார்த்தீங்கன்னா அது என்ன கர்னல் எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னா, எக்ஸிக்யூட் பண்ண பிறகு அந்த கர்னல் எதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா சிஸ்டம் டி ப்ராசஸ். கர்னல் எதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா சிஸ்டம் டி. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா யூனிட் அப்படி சொல்லுவாங்க. அது நீங்கள் அப்கிரேட் ஆகி அதோட ஆப்டிவைஸ் பண்ணி நீங்கள் எப்படி கொண்டு வந்துட்டாங்க சிஸ்டம் டி ப்ராசஸ் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. டீமன் ப்ராசஸ் சொல்லி அந்த சிஸ்டம் டியை கர்னல் எக்ஸிக்யூட் பண்ணும். சரிங்களா? தென் சிஸ்டம் டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடிசியில் சிஸ்டம் டி யூனிட் மாதிரி சிஸ்டம் டி இருக்குது. இதில் தான் நம்மளுடைய ரன் லெவல், அதாவது ரன் லெவல் 1 நம்ம தனியாக அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ரன் லெவல் 0லேருந்து 6 வரைக்கும் 6 ரன் லெவல் இருக்குது. அதில் நம்ம ரியல் டைமில் என்ன மாதிரி ப்ரொடக்ஷன் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணோம் நம்ம பார்ப்போம். அந்த ரன் லெவல் எந்த ரன் லெவல், அதாவது மல்டி யூசர், சிங்கிள் யூசர், வித் நெட்வொர்க், வித்தவுட் நெட்வொர்க், வித் கிராஃபிக், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரன் லெவலில் எந்த ரன் லெவல் எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் சர்வீசஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டி தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். சரிங்களா? சிஸ்டம் டி மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? தென் அதை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு அது எந்த ரன் லெவலோ அந்த ரன் லெவலில் பேரலில் நமக்கு நம்ம யூசர் என்ன பண்ணுவாங்க, ஆக்சஸ் பண்ணுவாங்க, கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதுதான் பூட்டிங் ப்ராசஸ். இதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். தென் இதில் நம்மளோட ரோல் என்னெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக ட்ரப்பில் வரும். ட்ரப்பை பார்த்தீங்கன்னா கர்னல் ஏதாவது உங்களுக்கு தரப்பாயிருச்சு, இல்லை நீங்கள் ஒரு டெர்மினல் அப்டேட் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் ஓல்டு டெர்மினல் இது பண்ணணும் அப்படின்னா ட்ரப்பில் தான் இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சிங்கிள் யூசர் மோடில் போய்ட்டு ட்ரப்பில் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக ட்ரப்பில் ஏதாவது கை வைக்கணும் அப்படின்னா ட்ரப்போட ஃபைலை நம்ம ஒரு ஒன் மோர் காப்பி ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எந்த லினக்ஸில் எந்த கன்ஃபிகரேஷன் ஃபைலை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அதில் சம் சேஞ்சஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்போ ட்ரப் அப்படிங்கிறது நம்ம ரோல் ப்ளே பண்ணுவோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோல் ப்ளே பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டி அந்த ரன் லெவலில் ப்ளே பண்ணக்கூடிய, அதாவது ரன் லெவலில் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்டார்ட் அப்பில் சர்வீசஸ் என்னென்னலாம் எக்ஸிக்யூட் ஆகணுன்றதை முடிவு பண்ணுறது, அதை பூட் ப்ராசஸ் அப்படின்றது இதுதான்.